வணக்கம், நான் இன்றைய செய்திகள். மளிகை பொருட்களை ஆன்லைனில் வாங்குவதை விட நேரடியாக வாங்குவதை விரும்பும் நுகர்வோர். மளிகை பொருட்கள் ஆன்லைனில் குறைந்த விலையில் கிடைக்கும் போது அதிகமான பேர் இவற்றை நேரடியாக ஸ்டோர்களில் வாங்குவதையும் விரும்புவதாக PwC ட்ரை வாட்டர்ஹவுஸ் கூப்பர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது குறித்து அந்த நிறுவனம் கூறியுள்ளதாவது, விரைவான டெலிவரி, அதிக தள்ளுபடி, அதிகமான வரைபொருட்கள் மற்றும் வசதியான நடைமுறைகள் ஆகியவற்றில் இருந்து போதிலும் மளிகை பொருட்கள் வாங்குவதில் அதிக நுகர்வோர் நேரடியாக வாங்குவதற்கு முன்னுரிமை அளிப்பதற்கும் மளிகை பொருட்கள் தரத்தையும் நேரடியாக பார்த்து வாங்குவதோ அவர்கள் விரும்புகின்றனர். குறிப்பாக புதிய காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்கள், இறைச்சி மற்றும் மீன் வகையான நேரடியாகவோ வாங்குகின்றன. மளிகை பொருட்களின் விற்பனை ஆன்லைன் டெலிவரியில் ஒரு குறைவான பங்கு வகுக்கும் போதிலும் இந்த துறையும் வேகமாக வளர்ந்து வருகின்றன. குறிப்பிடத்தக்க. இதனை தவிர சில முக்கியமான நகரங்களிலும் காமர்ஸ் மூலம் மளிகை பொருட்கள் அதிகமாக விற்க செய்யப்படுகின்றன. பொதுவாக நேரடியான விற்பனை விலை மற்றும் ஆன்லைனில் விலை விற்பனை ஆகியவற்றை இடையே உள்ள வித்தியாசம் பொருட்கள் அவசரத்தை தேவை மற்றும் மொத்த பட்ஜெட்டின் அளவு ஆகியவற்றை பொறுத்து ஆன்லைனில் வாங்குவது அல்லது நேரடியாக வாங்குவதோ என முடிவெடுத்து விடுகின்றன. ஆன்லைனில் வாங்குவோர் பொருட்களின் ரிட்டர்ன் செய்வதும் குறைந்த தகவல்கள் அடிப்படையிலும் முடிவெடுக்கின்றன. மளிகை பொருட்கள் வாங்குவதற்கு பல நிறுவனங்கள் குறைந்தபட்சம் ஆர்டரை விலையில் நிர்ணயித்துள்ளன. இதனால் பல நடுத்தர குடும்பங்கள் ஆன்லைனில் வாங்க விரும்பினால் அவர்கள் ஆர்டர் செய்ய முடிவதில்லை. ஒரு மாதத்துக்கும் தேவையான பொருட்களை வாங்கினால் கூட இந்த குறைந்தபட்சம் ஆர்டர் அளவை அவர்களால் எடுக்க முடியாது. உணவுப் பொருட்களின் பேக் செய்யப்பட்ட பிஸ்கட்கள் மற்றும் பிரெட் ஸ்நாக்ஸ் ஆகிய அதிக ஆன்லைனில் வாங்குகின்றன. மற்றபடி சுகாதார பொருட்கள், சுத்தம் செய்யும் பொருட்கள் ஆகியவையும் அதிகமாக விற்பனையாகின்றன. இவ்வாறு அதில் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. நன்றி.